ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது என அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். என்ன காரணம் இதற்கு? காயத்ரி, அதாவது அரசால் செயல்படுத்த முடியாத கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் உடனடியாக ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் மீன்வளம் மற்றும் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும், அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த சூழலில் இன்று காலை அமைச்சர் செங்கோட்டையனுடன் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை தமிழக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பிறகாக தற்போது நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் அரசிற்கு எந்த மாதிரியான இந்த ஊழியர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அரசுக்கு எத்தகைய சிக்கல்கள் இருக்கிறது என்பது குறித்த ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய கோரிக்கை. இதற்கு அந்த அறிக்கையில் பதிலளித்து தெரிவித்திருப்பது என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது என்பது சாத்தியமற்றது என்றும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் வேறு எந்த மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது என்றும், இதனால் அரசிற்கு பணிச்சுமை ஏற்படுவதோடு மக்கள் மீது அதிகமான வரிச்சுமையை செலுத்த வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது என்பது சாத்தியமற்றது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 21 மாத நிலுவைத் தொகையை வழங்குவது என்பதும் அரசு ஊழியர்கள் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதையும் செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதில் விளக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமெனில் அரசிற்கு கூடுதலாக 20,000 கோடி ரூபாய் தேவை என்றும், அதை நிறைவேற்ற கடன் பெற்றுதான் இதை நிறைவேற்ற முடியும் என்றும், இதன் காரணமாக அரசிற்கு கூடுதலாக வரிச்சுமையை மக்கள் திணிப்பது மட்டுமே அரசிற்கான வழியாக இருக்கும். எனவே இதை தவிர்க்க அரசு கருதுகிறது. எனவே இந்த இதையும் அமல்படுத்த முடியாது, இதற்கான சாத்தியங்கள் இல்லை. இதை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசிற்கு கிடைக்கக்கூடிய வருவாயில், அதாவது அரசிற்கு 1,64,950 கோடி ரூபாய் அரசிற்கு வரி வருவாய் கிடைக்கிறது. அதில் ஊழியர்கள், அதாவது அரசு ஊழியர்கள் சம்பளம், ஓய்வூதியம், நிர்வாக செலவு, வட்டி, இதற்கு மட்டுமே 1,17,000 கோடி செலவாவதாகவும், அதாவது 71% இதற்காகவே செலவாவதாகவும், மக்கள் நலத்திட்டங்களுக்கு வெறும் 47,000 கோடி ரூபாய் மட்டுமே இருக்கிறது. அதாவது மொத்த வரி வருவாயில் 29% மட்டுமே மக்கள் நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்த அரசிடம் நிதி இருப்பதாகவும், அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்கினால் இன்னும் நிதி சுமை கூடும், தமிழக அரசு கடன் சுமை அதிகரிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு தவறான தூண்டுதலின் பேரில் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இதை உடனடியாக ஆசிரியர்கள் கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, அரசால் நிறைவேற்ற முடியாத திட்டங்களுக்கு கேட்டு அதற்காக அந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராட வேண்டாம் என்று அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் இன்னொரு புறம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி தமிழரசி. நாட்டின் 70வது குடியரசு தின விழா டெல்லியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். முப்படை தளபதிகளும் போர் வீரர்கள் நினைவிடமான அமர் ஜவான் ஜோதியில் மரியாதை செலுத்தினர்.
விழா நடைபெற்ற ராஜபாதைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோரை வரவேற்றார். அப்போது அங்கிருந்த முக்கிய தலைவர்களையும் அதிகாரிகளையும் அவர் ராம்போசாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். Army Chief General Bipin Rawat, Navy Chief Admiral Sunil Lamba, as the Air Force Chief, Air Chief Marshal B.S. Dhanwal. அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து காஷ்மீரில் நடந்த தாக்குதலின் போது 6 தீவிரவாதிகளை கொன்று வீரமரணம் அடைந்த காஷ்மீர் ராணுவ வீரர் நசீர் அகமது வானிக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டது. நசீர் அகமதுவின் மனைவி மற்றும் தாய் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் இருந்து இந்த விருதினை பெற்றுக் கொண்டனர். மாநில கலாச்சாரங்களை பறைசாற்றும் வண்ணம் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளை மையப்படுத்தி பஞ்சாப் மாநில அணிவகுப்பு வடிவமைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தின் அலங்கார ஊர்தி மதுரையை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருந்தது. மகாத்மா காந்தியின் தமிழக வருகையை குறிக்கும் வகையிலும் மதுரையில் உள்ள ஏழைகளை கண்டு அவர் எளிமையான உடைக்கு மாறிய நிகழ்வும் தமிழக ஊர்தியில் இடம்பெற்றிருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், உழவர்கள் ஏர் உழும் காட்சி ஆகியவை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. சுதந்திரத்தை இங்கு வாங்கி தந்தார், நம்மை சுதந்திரமாகவே வாழ செய்தார். மதுரைக்கு ஒரு நாள் சென்றாராம், அங்கு விவசாய மக்களை பார்த்தாராம். சட்டை இல்லாமலே வாழ்ந்ததை கண்டு தானும் அவர் போல வாழ்ந்தாராம். ராஜபாதையில் நடைபெற்ற இருசக்கர வாகன அணிவகுப்பு பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. அணிவகுப்பில் கலந்து கொண்ட வீரர்கள் சீட்டின் மீது ஒற்றை காலில் யோகா செய்வது போல நின்று வாகனத்தை ஓட்டி அசத்தினர். मुख्य मोटरसाइकिल पर हवलदार ईश्वा राव टी, साथ में हवलदार एसके सिंह और हवलदार संदीप कुमार अन्य 14 डेयर डेविल्स के साथ led by company Havaldar Major Pratap Singh. Perfect balance is the name of the game.